வெல்கம் டு டிஜே அருள் விளாக்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருக்கார் இல்லைங்களா, நம்ம பாஜகவோட இவர். அவர் எந்த போஸ்ட்டில் இருக்காங்க நீங்கள் பாதி பேருக்கு யாருக்குமே தெரியல. ஆனால் அவர்லாம் சவால் விடுறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெஸ் மீட்டில் வந்து நம்ம ரசிகர்கள்லாம் வந்து அண்ணனோட ரசிகர்லாம் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காரு. சார், நாங்களாம் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி ரத்தம் கொடுத்தவங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவருக்காக ரத்த தான முகாம் நடத்தி ரத்தம் கொடுத்தவனுங்க. அவருக்காக ரத்தத்தையும் கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். நாங்கள் ஏறாத வீடியோவே கிடையாது. நாங்கள் சும்மா டென்ட்டு போட்டு உக்காந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க. அந்த லட்சத்தில் இருக்குது இந்த ஆட்சி. இதில் வேறு நீங்கள் வேறு ப்ரைம் மினிஸ்டர் கூட இருக்கிறீங்க. சரி, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க சார், நான் ஒன்று கேட்குறேன். பெண்களுக்கு எங்கே சார் இது இருக்குது பாதுகாப்பு? எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் நீங்கள் பேசவே கூடாது சார். திருட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கொலை பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஆம்சாங்க கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல, அம்மாவோட கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. எதுவுமே தெரியாமல் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்களாம் வந்து பேசாமல் நீங்கள் பேசணுன்னா ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு என் கையில் சொல்லுங்கள். அவரோட கொலைக்கு என்ன காரணம் தெரியாமலே நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனுஷன் அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா? அவரால் எத்தனை குடும்பம் நல்லபடியாக இருக்குது தெரியுமா? அவரால் எத்தனை அட்வொகேட் உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? அவர் தலைவன் சொல்லலாம், அவர் தான் உண்மையான தலைவன். நீங்களாம் தலைவன் சொல்லிடக்கூடாது, இந்த கட்சிகள்னு சொல்லக்கூடாது. எங்கள் அண்ணனுக்காக இப்போ சொல்கிறேன், எங்கள் அண்ணன் விஜய்க்காக நாங்கள் இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது எந்த களமாக இருந்தாலும் சரி. 2026 எங்கள் அண்ணன் தான் சிஎம். அந்த நாற்காலில் நாங்கள் உட்கார வைக்க தான் போகிறோம். நாங்கள் பாலாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கோங்க. 120 நம்ம 300 அடி கட்டவுட்டு கூட வச்சு பாலாபிஷேகம் பண்ணி நாங்கள் அவரை சிஎம் சீட்டை உட்கார வைக்க மாட்டோம்னா உட்கார வைப்போம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க 2026. அவரை எதுக்குறவங்களாம் எங்கள் அண்ணன் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு? சரியான டைலாக் ஆச்சு அது. அது எப்படி மறந்தேன்? உசுப்பேற்றுறவங்கிட்ட உம்முன்னு, கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. அந்த மாதிரி தான் உசுப்பேற்ற நீங்கள் இருக்கும் போது, அதாவது பாஜக நீங்கள் இருக்கும் போது, கடுப்பேற்ற திமுக இருக்கும் போது நாங்கள் கம்முன்னு இருந்தோன்னா எங்கள் அண்ணன் சிஎம்மாக ஜம்முன்னு அந்த நாற்காலில் உட்காருவார். விஜய் அண்ணன் 2026 சிஎம்மாக உட்கார வைப்போன்றவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நான் பொண்ணாக பிறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஆம்பளையாக பிறந்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து டிவிகேன்னு சொல்லி ஹேஷ்டாக் போடுங்க. ஓகே, பாய்.